வணக்கம் வணக்கம் மன்மத வணக்கம். இதுக்கப்புறம் ஜாலி வணக்கம். ஆமா நிறைய கண்டென்ட் ஜாலி தான். இதுக்கப்புறம் சேலத்துக்கு ஃப்ரீயா போயிட்டு வருவேன். அப்பெல்லாம் இல்லையே. அப்படியா? அப்படிலாம் பஸ் கொடுக்கலப்பா. என்னங்க எல்லா ஊருக்கும் வந்தானே தமிழ்நாடு ஃபுல்லா அப்படியெல்லாம் சொன்னாங்க. அவரு அந்த வாய் இருக்குன்னு சொன்னாரு. நீங்களே சார் எல்லா பேருந்துகளும் இலவசம்னு சொல்லி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி சரி, ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒண்ணு இருக்குல்ல. இப்போ என்னது? இப்போவும் ஃப்ரீ தான். ஆனா நிறைய ஆமா எல்லா பஸ்ஸும் கிடையாது. அப்புறம் நீங்க இருந்தே உங்க ஊருக்குலாம் உங்களால போயிட்டு உங்களால போகவே முடியாது. என்னால வந்து குத்தி காட்டுறீங்களா? என்ன குத்தி காட்டுறீங்களான்னு கேக்குறேன். சொல்லு. சேலம் வரைக்கும்லாம் போக முடியாது. அப்புறம் அங்க இருக்க சேலம்குள்ள இருக்க செங்கல்பட்டு வரைக்கும் போக முடியுமா? அதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அது போல தமிழ்நாட்டுக்குள்ள தானங்க வருது. தமிழ்நாட்டுக்குள்ள எல்லா இடத்துக்கும் போனா சேலம் போக முடியாதா? நம்ம நினைச்சோம்ல, அவர் அனௌன்ஸ் பண்ணும்போதே வந்துட்டு எஸ்சிடிசி இதெல்லாம் மேபி ஃப்ரீயா இருக்கும் அப்படின்ட்டு. அந்த மாதிரிலாம் ஃப்ரீ கிடையாது. சேலம் ஆமா இல்ல சேலத்துக்குள்ள இருக்கக்கூடிய டவுனுக்கு போகக்கூடிய பஸ் மட்டும் தான் ஃப்ரீ. இப்போ சென்னை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சொன்னல அந்த பஸ்ஸுங்க எல்லாம் ஃப்ரீ. ஏங்க எனக்கு புரியல, ஏற்கனவே அப்படிதானங்க இருக்கு. ஏங்க இப்போ ஈவி வெஹிக்கிள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஃப்ரீ கிடையாது. எக்ஸ்பிரஸ் அப்புறம் ஏசி பஸ்லாம் ஃப்ரீ இல்லப்பா. அது ஃப்ரீ கிடையாதா? அதெல்லாம் ஃப்ரீ கிடையாது. எக்ஸ்பிரஸ் டிஜிட்டலா என்னது இது? டீலக்ஸ் ஏதோ அந்த எக்ஸ்பிரஸ் டீலக்ஸ் மட்டும் தான் இப்போ எக்ஸ்ட்ராவா ஃப்ரீன்னு அறிவிச்சிட்டாங்க. ஆனா ஏசி பஸ்லாம் ஃப்ரீ கிடையாது. ஆனா இதுக்கப்புறம் எல்லா பஸ்ஸுமே ஏசி பஸ்ஸா தான் கொள்முதல் பண்ணுவாங்க தமிழ்நாடு அரசு. அது 750 பஸ் ஏசி பஸ் வந்து நாளைக்கு வந்துட்டு இது ஓபன் பண்ண போறாங்க. சரி, ஆனா அதெல்லாம் ஃப்ரீ கிடையாது. அப்புறம் என்ன மாநாட்டுக்கு என்ன ஊர்வலத்துக்கு அப்ப இந்த அறிவிப்புன்னு கேட்பாங்களா இல்லையா மக்கள்? கேட்பாங்கதான். இந்த அறிவிப்பே எனக்கு ஒரு மாதிரி குச்சிலி வஸ்து போட்டு கொத்து பரோட்டா போட்ட மாதிரி இருக்குங்க. இது கொளத்தூர்ல கொத்து பரோட்டா போடல, தமிழ்நாட்டுல தான் முதல்ல கொத்தி பரோட்டா போட்டுட்டு இருக்காங்க. இந்த தாழ் தலை பேருந்துன்னு புதுசா போன ஆட்சியில வந்துச்சுல, அந்த பஸ் எல்லாம் இப்ப ஃப்ரீ பண்ணிட்டாங்க. ஆனா இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்குள்ள போற பஸ் ஃப்ரீ. ஆமா, ஒரு மாவட்டத்துல இன்னொரு மாவட்டத்துக்கு போற பஸ் ஃப்ரீ கிடையாது. அவ்வளவுதானே மேட்டர். இருக்கு இல்ல இப்போ டீலக்ஸ் வந்து முன்னாடி ஃப்ரீ கிடையாதுல, இப்போ அதெல்லாம் ஃப்ரீ. சென்னையில விரிவாக்கம் பண்ணி இருக்கீங்க. சென்னையில ஏசி பஸ் தவிர மித்த எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீ தான். அதாவது ஒயிட் போர்டுன்னு ஒண்ணு கிடையாது. ஏசி பஸ் ஆரம்பிச்சு எல்லாமே ஒயிட் போர்டு அப்படின்னு சொல்ல முடியாது. அதுதான் திட்டம் அப்படின்னு சொல்ல முடியாது. அது மஞ்சள் போர்டு தான். மஞ்சள் போர்டுல நீங்க ஃப்ரீயா போய்க்கலாம். அப்படி எக்ஸ்பிரஸ் தான் அதுல ஃப்ரீயா போய்க்கலாம். ஆனா ஏசி பஸ்ல போக முடியாது. ஆனா நாங்க ஏசி பஸ் தான். இவர் என்ன சொன்னாரு, தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எங்க போனாலும் அனைத்து பேருந்துகளிலும் இலவசம். அப்படிதான் சொன்னாரு. அப்ப கூட எல்லாரும் சென்னை டு கன்னியாகுமரி வரைக்கும் எங்க வேணா கங்கால ட்ரிப்பே பிளான் பண்ணி வச்சிருச்சு. இந்த ஊர்ல இருந்து இன்னைக்கு ஏறலாம் அங்க போலான்னு. ஏதோ அந்த இது திருப்பதிக்கு டூர் கூட்டு போவாங்களே வயசானவங்கள, அந்த மாதிரி பஸ்ல ஏறி போயிட்டு வரலாம்னு நினைச்சது ஒவ்வொரு மாவட்டமா. இப்ப அதுக்கும் வேலைதான் போயிடுச்சு. அப்படிச்சிட்டாங்க. சரி சொல்லு, அடுத்து என்ன? 75 100 என்னது இது 750 பஸ். நாளைக்கு 750 ஏசி பஸ் வந்துட்டு விட போறாங்க முதற்கட்டமாக. ஆனா அதெல்லாம் ஃப்ரீ கிடையாது. அது ஃப்ரீ கிடையாது. அதெல்லாம் ஃப்ரீ கிடையாது. அப்ப வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ஏசி பஸ் வரும்னாங்களே, ஏசி பஸ் வந்துருச்சுனாக்கா அப்பலாம் ஃப்ரீ கிடையாது. அப்போ ஃப்ரீயா போற பஸ் அப்ப அந்த பஸ் இதுல பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தின் செயல்படுவதன் மூலமா ஆண்டுதோறும் தோராயமா 6000 கோடி ரூபாய் செலவினம் ஏற்படுதாம். 6000 கோடி. ஆமா, 6000 கோடி. வருமான உச்சவரம்போ மற்றும் மேற்கொள்ள விரும்பும் பயண எண்ணிக்கையிலோ கட்டுப்பாடுகள் இல்லை. இந்த திட்டத்தின் கீழ் திருநரும் கட்டணமில்லா பயணங்கள் மேற்கொள்ளலாம். இதெல்லாம் என்ன புதுசா இருக்கு? ஆரம்பத்துல டிஎம்கே கொண்டு வரும்போது எங்களுக்கும் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு இலவசம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இப்போ இவங்க புதுசா கொண்டு வந்தது என்னன்னா டீலக்ஸ்க்கு மட்டும்தான் காசு இல்லாம போலாம். போன இதுல வந்துட்டு அப்படி இல்ல. இப்போ அந்த மாதிரி சில பஸ் மட்டும் இருந்துச்சு. இப்போ வந்து டீலக்ஸ் பஸ்ஸும் சேர்த்திருக்காங்க, எக்ஸ்பிரஸ் சேர்த்திருக்காங்க. ஆனா மாவட்டத்துக்குள்ளேயே அது வரவேற்கத்தக்க. என்னப்பா கணக்கு போட்டுட்டு இருக்க? நோட்ஸ் எடுத்துட்டு இருக்காரு. டேட்டா எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெளில நோட்ஸ் எடுத்துட்டு வந்து உள்ள பேசியாடா? உள்ளேயே உட்கார்ந்து நோட்ஸ் எடுக்கிற வேலையை பாத்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கு வெளியே உட்கார்ந்துருக்கலாம்யா. இதுல தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்க அப்படின்னா தோராயமா 70 லட்சம் பெண்கள் வந்துட்டு கவர்மெண்ட் பஸ் வந்து யூஸ் பண்றாங்களாமா போன ஆட்சில இருந்து இப்போ வரைக்கும். சரி, இது ஒரு டேட்டா, சரின்னு சொல்லக்கூடாது. சரி, டேட்டா 70 லட்சம் பேர். சூப்பர், சிறப்பு. 2026 மார்ச் 1ல மட்டும் தமிழ்நாட்டுல பாத்தீங்க அப்படின்னா 897.82 கோடி பேர் வந்து பயணம் மேற்கொண்டிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. எத்தனை வருஷத்துல? 2026 மார்ச் 1 வரைக்கும். இந்த திட்டம்
6 வருஷம் ஆயிடுச்சு, 5 வருஷம் 5 இவ்வளோ வருஷத்துல. பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. சரி ஓகே. அதாவது இப்போ என்னன்னாக்கா அவங்க வந்து விரிவாக்கம் தான் பண்ணியிருக்காங்க, இதில் வந்து புதுசாக எதுவும் அதெல்லாம் பண்ணலை. அப்பா அவங்க புது திட்டமே ஒண்ணுமே கொண்டு வரலப்பா, எல்லாமே விரிவாக சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றல. பளிச்சுன்னு துப்பிரு. ஆமா நிறைவேற்றல. கரெக்ட், நிறைவேற்றல. ஒன்று அனௌன்ஸ் பண்ணும்போதே வந்துட்டு இந்த மாதிரி இது குறிப்பிட்ட ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்துட்டு அப்பவே சொல்லியிருந்திருக்கணும். அப்பவே எங்களுக்கு தெரியும் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு இப்போ சொல்லிட்டு. என்ன வந்து சொல்லுவாங்கன்னா, இதுக்கு ஒரே ஒரு விஷயம் முக ஸ்டாலின் கொண்டு வந்த திட்டத்துல பேரை மட்டும் விடியல் அப்படிங்கறத கட் பண்ணி விட்டுவிட்டு வெற்றி பயணம் வெற்றிங்கிறத சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் அந்த டீலக்ஸ்ல மட்டும் ஏறிக்க, வேற எதுவும் கேட்க கூடாது அப்படின்னு. அதாவது சுருக்கமா சொல்லணும்னா ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டு அது இவங்களுக்கு தான் அவங்களுக்கு தான் கைட்லைன்ஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்கு நாங்க என்ன டிஎம்கேவா டிவிகேடா ஆனா அவங்க அறிவிச்சிருந்தாலுமே 750 ஏசி பஸ் தானே இப்ப கொண்டு வராங்க. இப்போ அப்படி பார்த்தனா ஏசி பஸ் தான் இங்க அதிகமா இருக்கும். இப்போ இந்த பஸ் வந்துட்டு கம்மியா போகும். சும்மாவே வந்துட்டு ஸ்கூல் பிளானே அதானங்க. ஏமா அதுக்குதான் அப்படி இப்படி பேசுறது. நாங்க வந்து ஏசி பஸ் கொண்டு வந்தோம்னு சொன்ன மாதிரியாச்சு, விடியல் பயணத்தை சாரி வெற்றி பயணத்தை கொடுத்தா மாதிரியாச்சு, இப்போ இந்த மக்களை ஏமாத்துற மாதிரியாச்சு. ஆனா இப்போ இந்த ஏசி பஸ்ஸுக்கான டிக்கெட் நிர்ணய விலைன்னு ஒண்ணு இருக்கும் பாத்தீங்களா, அது எந்த அளவுக்கு எகிர போகுது? அது அங்க உடச்சு ஏத்த வேண்டியது. இது ஒரு ஏத்தல் இருக்கா. அதே போல பிரைவேட் பஸ் இயக்குறவங்களாம் அவங்க வந்து ஏத்தணும்னு கேட்கல, ஏத்தணும் எனக்கு இந்த மாதிரி பெட்ரோல் டீசல் விலையெல்லாம் கூடி இருக்குன்னு ஒரு மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால அதையும் வந்து பரிசீலனை செய்யப்படும் அப்படின்னு வேற விஜய் பார்த்திபன் சொன்னாப்புல. அது எனக்கு வந்து பிரச்சனை இல்லைங்க. பிரைவேட் பஸ் வந்து நீங்க வந்து பெட்ரோல் விலை ஏறிடுச்சு அதனால அவங்களுக்கு ஏத்தி கொடுங்க, அது பிரச்சனை இல்லை. அந்த சாட்டர்டே சண்டேல மட்டும் ஒரு ஏத்துறீங்கல்ல, அந்த ஏத்தாம அதுக்கு ஒரு கைட்லைனை ஃபிக்ஸ் பண்ணீங்களா? அவங்க அது சொல்லல, இந்த லோக்கல் டிரான்ஸ்போர்ட் உள்ளூர்ல பிரைவேட் பஸ் ஓடும் தெரியுமா, அவங்க டிக்கெட் வச்சிருப்பாங்கல, கவர்மெண்ட் பஸ் டிராவல்ஸ் கிடையாது. ஓகே அதுவும் சேர்த்துதான், அந்த ஏத்தும் சேர்த்துதான், எல்லா ஏத்தும் சொன்ன ஏத்து கரெக்ட் தான். அந்த சாட்டர்டே சண்டேல அந்த ஏத்துறத ஃபெஸ்டிவல் டைம்ல இன்னும் ஏத்துவாங்க. இப்போ ஓணமுக்கு ஃளைட்டே ஏத்துறாங்க, நாங்க பஸ் ஏத்த கூடாதா? நான் சீரியஸா சொல்றேன், ஒரு பிரபலமான ஒரு டிராவல்ஸ், பேர் குறிப்பிட விரும்பல, அந்த டிராவல்ஸ்ல நான் திங்கக்கிழமை ஊர்ல இருந்து கிளம்பணும்னாக்கா ஏசி பஸ் ஸ்லீப்பர் வெறும் 450 ரூபா. ஓகேவா? அதுவே ஞாயிற்றுக்கிழமை நைட்டு கிளம்பணும்னாக்கா செமி ஸ்லீப்பர் நான் ஏசி 850 ரூபா. இது ஒரு பிரபல நிறுவனம் இல்ல, அதனால அந்த அளவுலதான் வந்து அதை இது பண்ணிருக்காங்க. முதல்ல இந்த 750 பஸ் வந்து செயலுக்கு வருதுன்னு சொல்லியிருக்காங்களா, ப்ரொக்யூர் பண்ண போறோம்னு சொல்லியிருக்காங்களா, என்ன அறிவிப்பு? அதாவது என்ன சொல்லியிருக்காங்க இல்லைங்க, அந்த பஸ் கொண்டு வர போறாங்க, அதாவது செயல்பாட்டுக்கு வரப்போகுதுன்னு சொன்னா நீங்க ஆட்சிக்கு செயல்பாட்டுக்கு வந்து 2 மாசம் தான் ஆகுது. நாளைக்கு இதுல என்ன ஆலந்தூர், சென்ட்ரல், பெரம்பூர் உள்ளிட்ட 7 பணிமனைகளில் இருந்து பேருந்துகள் இயக்க திட்டம். இந்த ஸ்வீட் யார் வீட்டு நெய்ல செஞ்சது? இந்த ஸ்வீட் டால்டால செஞ்சதா இருக்கும். எங்க ஸ்வீட்டே எகிரி போயிடுச்சு. ஆமா, எல்லாமே இப்ப இருக்க எல்லா ரேட்டுமே ஏறிடுச்சு. எங்க அம்மா போன் போட்டு கேக்குறாங்க, எல்லாமே ஏறிடுச்சு. அதான் பண்ணிடுவாங்க. நம்ம ஒரு டேட்டா எடுத்து சூப்பரா பேசி ஒரு டெலிவரி பண்ணும்போது இந்த மாதிரி சாணி எடுத்து அடிச்ச மாதிரி ஏதாவது பண்ணிடுவாங்க. இந்த ஸ்வீட் இருக்குல்ல, இந்த ஸ்வீட் வந்து செஞ்ச நெய் வந்து திமுகவோட நெய். மு.க. ஸ்டாலின் வந்து பட்ஜெட் போட்டு அதுல அறிவிச்சு சிவசங்கரனை வந்து பார்த்து ப்ரொக்யூர் பண்ண பஸ்ஸ இவரு கொடியாட்டு வாராம். திமுக நெய்யா இருந்தாலும் ஊத்தி நக்கிற கை எங்களுதுங்க. 700 பஸ்ல இருக்கு. 700 பஸ்ல சென்னைக்கு மட்டும் எத்தனை பஸ்? 700 சென்னை இல்ல, மொத்தம் 750 பஸ். 750மே சென்னை. சென்ட்ரல், பெரம்பூர், ஆலந்தூர் உள்ளிட்ட 7 பணிமனைகள். ஏங்க மொத்தம் சென்னை இருக்க எல்லா பஸ்ஸுமே ஏசி பஸ்ல ஓடிட்டு இருக்கு. இப்போ சென்னையில வந்து எல்லாமே ஃப்ரீ, ஏசி பஸ் தவிர மித்த எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஏசி பஸ் தான் அதிகமா இருக்கு. ஏசி பஸ்ஸா தான் ஓடிதுக்கு அப்புறம் ஏறிக்கு போங்க எல்லாம் ஸ்டாப்பிங்க்கு 15 ரூபாய். என்ன சிவசங்கரன் தமிழ்நாடு முழுக்க ப்ரொக்யூர் பண்ணதே நீங்க சென்னைக்குள்ளேயே ஓட்டி காட்டுறீங்களா? அடுத்து ஒவ்வொரு மாவட்டத்துக்கு 700 கொடுப்பாங்க. பொறுத்துருங்க, கொடுப்பீங்க. ஊருக்கு 700 கொடுத்தா அப்புறம் இங்க சொல்ற மாதிரி எல்லாமே ஏசியாவிலயா ஓடும்? அப்ப ஃப்ரீ பஸ் நாங்க கொடுத்துட்டோம், நீங்க போனா போய்க்கோங்க. ஆமா, இன்னொன்னு சிலிண்டர் வேற கொடுத்துருக்காரு தெரியும்ல, 3 சிலிண்டர் பொங்கல். என்ன 3ன்றீங்க? 6 வருஷத்துக்கு 6 சிலிண்டர் சொன்னது. ஒரு நிமிஷம் தெளிவா கேட்டுக்கிறேன். அந்த திட்டத்தோட பேர் என்ன? அன்னபூர்ணி சூப்பர் 6. சூப்பர் 6 சூப்பர் 6 சூப்பர் 6 6 தானே? அதுல மாட்டோம். சூப்பர் 3 அதை யாரும் மாத்தல.
அவருக்கு 3 பிடிக்கும் அதனால. இல்ல ஜோசியக்காரரு குறிச்சு கொடுப்பாரு. இப்ப 6 நம்பரு சிலிண்டர் கொடுக்கலாம், பிரச்சனை இல்ல. போறவனுங்க என் உயிரை எடுக்கிறீங்க. நடுவுல ஒண்ணு போடுது, நீ அதை கவனிக்க. தெரியுது, அதுக்கு தான் குழப்பி பேசிக்கிட்டு இருக்கேன். சொல்லுவா சொல்லு. 3 இது சூப்பர் 3 தான் இது. சூப்பர் 3. ஆமா சூப்பர் 3 சிஸ்டம் சொல்லும்போதே வருது. சிஸ்டம் இல்லம்மா. ஐயோ ஏப்பா யாராவது அந்த பொண்ணை கண்ட்ரோல் பண்ணுங்க மாமா. சும்மா இருமா. நானே தனியா வீடியோ பண்ணிக்க. புரியுதா? ஏமா நம்மளெல்லாம் அரெஸ்ட் பண்ணி கோயில்பட்டி தஞ்சாவூர்ல கூட்டு போனாங்கன்னா வழி நெடுக தொண்டர் பட்டாளம்லாம் வராது. இப்படி பார்த்தாலும் தெரியுமா, 3 பேரை ஒண்ணா போட்டுருவாங்க. நீ மட்டும் தனியா தான் கிடக்கணும். நம்மள அரெஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு தான் அசிங்கம் அது. ஏன் நம்மளெல்லாம் வீட்டுக்கு போய் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கு தான் அசிங்கம் அது. சரி ஓகே மேட்டருக்கு வருவோம். 6க்கு வாங்க. சரி, இதுக்கு முன்னாடி இருக்க கவர்மெண்ட்ல அந்த மானியம் இருக்கா? என்ன மானியம்? இந்த சிலிண்டர் மானியம். சிலிண்டர் மானியம் எல்லாம் யாரும் கொடுக்கறது இல்லப்பா. ஜி கொடுத்திருக்காருல, கொடுக்கறாரு. உங்க வீட்ல போய் ஏதாவது பேசிருக்கியா சிலிண்டர் சம்பந்தமா? தரேன்னு சொன்னாரு, ஆனா தரல. அதெல்லாம் தர்றது இல்ல. தரேன்னு சொன்னார்ல. 3 ரூபா 6 ரூபா இப்படித்தான் சப்சிடியே வந்து இதாகும், கிரெடிட் ஆகும். அந்த பஞ்சாயத்து விடு, இதுவே பெரிய பஞ்சாயத்து. நான் வந்து 6 அடிக்க போறேன், இது அடிக்க போறேன்னு சொல்லி எங்க பால் கொஞ்சம் ஸ்பீடா வந்துருச்சுங்க, அதனால 3 ரன் மட்டும். டிவிக்கோட மேனிஃபெஸ்டோல வந்துட்டு 6 சிலிண்டர் ஃப்ரீன்னு சொன்னாங்க வருஷத்துக்கு. ஆனா இப்ப சொல்லிருக்காங்க 3 சிலிண்டர்னு. அதுவுமே பொங்கல்ல இருந்து தான் தருவாங்க. இல்லைங்க, அது பிரச்சனையே கிடையாது. மேனிஃபெஸ்டோல எழுதாம போ. இவர் மேடை ஏறி என்ன சொன்னாரு, இவர் வசனமாவே பெர்ஃபார்மன்ஸே போட்டிருக்காரு. அன்னபூரணி 6 சூப்பர் 6 திட்டம் அப்படின்னாரு. அதுதான் இது எல்லாமே மகளிர் தினத்தன்னைக்கு அவர் அறிவிச்ச திட்டம். அன்னைக்கு மட்டுமே இது மட்டும் ஷெட்யூல் பண்ணி பேசியிருந்தாங்க. அவரோட டைலாகே சொல்லணும். வாய் 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 இருந்தா என்ன வேணா பேசக்கூடாது. என் டைலாக் இல்லப்பா, அவர் டைலாக் தான். ஆனா இந்த 3 சிலிண்டர் எதுக்கு தெரியும்ல? வடை சுடுறதுக்கு. இந்த பலகாரம் வடை பொங்கலுக்கு வந்து பொங்கல் வடை சுடுறதுக்கு. ஏன் பொங்கலுக்கு வச்சிருக்கீங்க? ஏப்ரல் மேல வச்சுட்டு அடுத்த நிதியாண்டுல இருந்து கொடுத்துட்டு போயிடும்பா, அடுத்த பட்ஜெட்ல இருந்து. இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி என்னன்னா, இப்ப இந்த அறிவிப்பு வந்தது இல்ல, இந்த அறிவிப்பு பாத்தீங்கன்னா சட்டமன்றத்தின் விதி எண் 110 கீழ் முதல்வர் விஜய் அறிவிப்பு. அது தனி பஞ்சாயத்து, அது பின்னாடி வரும். அதுக்கு முன்னாடி பேச வேண்டியது. இப்ப அறிவிச்சிருக்கிற இந்த 2 அறிவிப்பு இருக்குல்ல, இது அன்னபூர்ணி சூப்பர் 3 சூப்பர் 3 தான். சூப்பர் 3 தான். 3 தான் இல்ல. நம்ம நீங்க தனியா கண்டினியூ பண்ணி வா போங்க. நான் இங்கிலீஷ் மீடியங்க. சூப்பர் 3 சூப்பர் 3 திட்டம் இருக்குல்ல, இதுக்கு பட்ஜெட்ல ஏதாவது அலோகேஷன் வந்திருக்கா? நீங்க ஏதாவது பாத்தீங்களா? விட்டுருங்க. இந்த திட்டம் வந்து விரிவாக்கம் பண்ணிருக்காங்க இல்ல, வெற்றி பயணம், இதுக்கு பட்ஜெட்ல ஏதாவது அலோகேஷன் இருக்குதா? 6000 கோடி செலவாயிருக்காங்க, ஆனா பட்ஜெட்ல வரல. அப்ப பட்ஜெட்ல வரலன்னு சொன்னா அது எப்படி இம்ப்ளிமெண்ட் ஆகும்? அப்ப அதுக்கான நிதி எங்க இருந்து எடுத்து போடுவீங்க? இப்ப எப்படி தாய்மாமன் தங்க திட்டத்துக்கு வந்து மெடிக்கல் போர்டுல இருந்து போட்டீங்க, அண்ணனோட சொந்த காசுல பண்ணுவார் அப்படின்னு நான் சொல்லல. ஒரு பொண்ணு சொல்லுது அண்ணனுக்கு 600 கோடி தான் சொத்து, 6000 கோடி ஆகுது இது. அதோட மிச்சம் 5000 கோடி எங்க போகுது? எத்தனை மடங்கு தேவைப்படுது? இப்ப இதுக்கெல்லாம் எங்க இருந்து வருது ஃபண்ட்? எங்க இருந்து மூவ் பண்ண போறீங்க? என்னையா ப்ரொசீஜர் இது? இதெல்லாம் ஆப் கிடையாது, இன்னொன்னு ஆப் இருக்கு. இந்த 110 விதியின் கீழே பரந்தூர் விமான நிலைய ப்ராஜெக்ட கேன்சல் பண்றாராம். 110 கீழ தான் எல்லாத்தையும் கேன்சல் பண்றாரா? பரந்தூர் இதுக்கு டிராப். ஆமா, இப்ப 110 விதிங்கிறது இருக்குல்ல, 110 விதிங்கிறதே வந்து அவசர கால நிலையில ஏதாவது அறிவிப்புகள், இப்ப ஒரு சில அறிவிப்புகளுக்கு வந்து உடனடியா மக்களுடைய தேவைக்காக உடனடியா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம். ஏன்னா நீங்க அதை அறிவிச்சு அதுல திருத்தங்கள் கோரி அதுக்கு வந்து விவாதம் வச்சு அதுல வந்து ஏற்கிறது இதெல்லாம் போனா மிகப்பெரிய டைம் எடுக்கும். ஒரு சில விஷயங்கள் உடனடியான இம்ப்ளிமெண்டேஷன் வேணுங்க. அப்படிங்கிறதுக்காக தான் 110 விதிங்கிறதே சட்டப்பேரவையில இருக்கு. இப்ப இந்த 110 விதியை வந்து சுதந்திர இந்தியாவில அதிகமா பயன்படுத்தினது இந்தியா முழுக்க யாரு அப்படின்னா அம்மையார் ஜெயலலிதா. கரெக்ட் தான். அவங்க நம்ம ஆல்ரெடி அடி வாங்கிட்டோம். இரும்பு பெண்மணி தான். எத்தனை முறை அவங்களுடைய ஆட்சி காலத்துல வந்து பயன்படுத்தி இருக்காங்கன்னா 187 முறை பயன்படுத்தி. எத்தனை வருஷத்துல? 5 வருஷத்துல மட்டும். ஆமா ஆமா 187 முறை பயன்படுத்தி இருக்காங்க. அடுத்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து 453 தடவை பயன்படுத்தி இருக்காங்க. ஜெயலலிதா தான் அதிகம், நீங்க அதை விட அதிகமா இருக்கு.
அம்மா தாயை மிஞ்சிய தனையனா தகையனதுன்னு சொல்லுவாங்களே, அந்த பஞ்சு போடுறதுக்காக அப்போ மக்கள் கேட்பாங்களா, அப்போ ஸ்டாலின் மட்டும் எதுவும் இல்ல, அதான் பண்ணல? வரேன். அதையும் எடுத்து ஸ்டாலின் அவர்களும் ஒரு 36 முறை 36 பயன்படுத்தி 5 வருஷத்துல 36 முறை. நீங்க இந்த டபுள் இது ட்ரிபிள் அப்படி பார்க்க போனா எங்க விஜய் என்ன 36 தொடரல, அப்ப ஏன் கேக்குறீங்க? அவர் வந்து 5 வருஷத்துல தான் 36 இவர் வந்த உடனே வந்து 3 மாசம் கூட ஆகல. இது 3வது 110 விதி. இதுதான் ஃபர்ஸ்ட் சட்டமன்றம்பா. இது 10வது நாள் தான். சரியா? 10வது நாள் தான் அவர் சட்டமன்றம். இது 3வது முறை அதை பயன்படுத்துறாரு. ஒரு முறை வந்து முறை வந்து அமைச்சர் 110 விதி கொண்டு வந்தாரு. 2வது முறை வந்து நம்ம அண்ணனே கொண்டு வந்தாரு. இப்ப 3வது முறையே அண்ணனே கொண்டு வந்திருக்கிறாரு. இப்ப இதுல இன்னொரு சுவாரஸ்யமான சம்பவம் இருக்குது. ஜெயலலிதா வந்து அதை என்டையர்லி 5 வருஷம் மட்டும் இல்ல, அவங்களோட என்டையர் சீஃப் மினிஸ்டர் நினைக்கிறேன் 187 கொண்டு வந்திருக்கிறாங்க. 110 அதுல அறிவிச்ச 187 திட்டங்கள்ல 156 திட்டங்கள் அமல்படுத்தவே இல்லை. அப்ப எதுக்கு அந்த 110 விதியை நீங்க வந்து பேசுனீங்க? அமல்படுத்துறதுக்கு தானங்க அது. ஆனா அமல்படுத்தவே இல்லை. 156 திட்டம் நான் அமல்படுத்தாதது. நம்ம எடப்பாடி 453 விதிகள் அறிவிச்சார் இல்லையா 110 கீழே, அதை 420 இது வந்து அமல்படுத்தவே இல்லையா. மிச்சம் 33 தான். அது இதுக்கு ஈக்குவலா வருதுல்ல. இப்ப பார்க்க போனா நாங்க டிஎம்கேயோட கம்மி தான். ஆமா ஆமா. அமல்படுத்தாததுக்கு எதுக்கு 110 போட்டு 450 திட்டத்தை பேசுனீங்க? எவன் விட்டு நேரம் கேக்குறேன். நாங்க பேசுவோம். அப்ப அது விவாதிக்கவே முடியாது, வந்து அமல்படுத்தவே முடியாதுன்னு சொன்னா அப்ப அது விவாதம் ஏற்படுத்தினா டவுசர் அவுந்துரும், நம்ம வந்து அடிமுட்டாளுங்கிறது தெரிஞ்சிருங்கிறதுக்காக அப்ப 110க்குள்ள போட்டீங்களான்னு ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப ஸ்டாலின் 36 அறிவிச்சிருக்காருல, அதுல 36மே இம்ப்ளிமெண்டட். என்ன அப்புறம் எதுக்கு 110 எடுக்க முடியாது? இப்படிதான் போய்கிட்டு இருக்குது. பண்ணை வந்து 3வது 110 கொண்டு வர்றாரு. பரந்தூரும் வருது, அதுலதான் பரந்தூர் வருது. எதுக்காக இதெல்லாம் 110 கீழே வருது? ஏன்னு சொன்னா அன்னபூர்ணி 6ன்னு சொன்னீங்களே, சூப்பர் 6ன்னு சொன்னீங்களே, அதுல 3 எங்க போச்சு கேட்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா பஸ்ன்னு சொன்னீங்களே, இப்ப அந்த பஸ் சுருங்குது. மாவட்டத்துக்குள்ளேயே ட்ரிப் அடிக்கிறீங்களே, இது என்ன கதை கேட்பாங்கல்ல. ஏன்னா நீங்க எல்லாம் வந்து ப்ரிப்பேர் பண்ண வேண்டாம், டேட்டா எடுத்து வேண்டாம், ஆன் த ஸ்பாட்ல அடிக்கிறாங்க முன்னாள் அமைச்சர்கள். இல்லப்பா, நம்மளே இவ்வளவு கேள்வி கேட்கறோமே, அவங்க எவ்வளவு கேள்வி கேட்பாங்க? அந்த பயம் இருக்கும். அப்ப இதுக்கெல்லாம் பயந்துட்டு தான் பண்றாரா அப்படின்னு இல்ல, அவங்க உடனே கேட்டுருவாங்க. நீங்க மட்டும் ஏன்னா மகளிர் உரிமை தொகையை வந்துட்டு உடனே கொடுத்தீங்க, எத்தனை வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க? 2 வருஷம் கழிச்சு கொடுத்தாங்க. அது எல்லாத்துக்கும் அறிவிச்சிட்டு தகுதியானவங்க கொண்டு கொடுத்தீங்கன்னுவாங்கல்ல. அப்படின்னாக்கா இவங்க ஆட்சிக்கு வரும்போது அது கொரோனா பீரியடுங்க. கொரோனால நிதிநிலை தான் ரொம்ப ஒரு மாதிரி கொலாப்ஸா இருந்துச்சு. முதல்ல தமிழ்நாட்டோட நிதிநிலை பயங்கர கொலாப்ஸா இருந்துச்சு. வந்த உடனே பிடிஆர் வந்து வெள்ளை அறிக்கை. அதுவும் இல்லாம இப்ப காந்தி சொல்ற மாதிரி அப்ப வந்து கொரோனா சமயம், கொரோனால இருந்து மீட்டு கொண்டு வரதே பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அந்த நிதிநிலையை சரிபடுத்துறது இது எல்லாத்தையும் அவங்க வந்த உடனே சொன்னாங்க, இதெல்லாம் சரிப்படுத்தி தான் நாங்க செய்வேன். அதே போல தகுதி வாய்ந்த பெண்களுக்கு கொடுக்குறேன்னு எல்லா பெண்களுக்கும் தான் தரணுங்க, தகுதி வாய்ந்த பெண்களுக்கு மட்டும் கொடுக்குறாங்க. எந்த திட்டம் அமல்படுத்துறதா இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா வந்துடும். உதாரணத்துக்கு இப்போ உரிமை தொகை எல்லா பெண்களுக்கும் தானே கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆமா. இப்போ வந்து தமிழ்நாட்டுல வந்து நடிகை ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்கன்னு வச்சுங்க, தேவயானி இருக்கிறாங்க. ரம்யா கிருஷ்ணன் இருக்காங்கன்னு தெரியல, தேவயானி தமிழ்நாட்டுல இருக்கிறாங்க. இப்போ தேவயானிக்கு 1000 ரூபா கொடுக்கலாமா? சொல்லுங்க, கொடுக்கலாமா? ஆமா, அதே மாதிரி தான். இப்ப நம்ம HCL இருக்காரு, HCL சிவநாடரோட பொண்ணு இருக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலை பாக்குறவங்களுக்கே அது போகாது. அப்ப அப்படி சில வரைமுறை வேணும். நீ ஒரு திட்டம் எதுக்கு அந்த 1000 ரூபாய், அந்த திட்டத்துக்கு பேரே உரிமை தொகை. நீங்க செய்கிற உங்க உழைப்புக்கான உரிமை அது வந்து உங்களுக்கு போய் சேர்றது இல்ல. அப்ப அதுக்கு இந்த அரசு உங்களுடைய உழைப்பை மதிக்குது, அரசு நீங்க செய்யற வேலையை மதிக்குதுன்னு சொல்லி கொடுக்கறது அந்த உரிமை தொகை. அப்ப அது எல்லாருக்கும் போகணுமா, அந்த உழைப்பு சுரண்டப்பட்டவங்களுக்கு போகுமான்னு ஒரு கிளாசிபிகேஷன். இதுல இன்னொரு சிக்கல் இருந்துச்சு. அப்போ என்னன்னாக்கா, நீங்க சொல்றது வேற, அதாவது ஹையர் கிளாஸ்ல இருக்கவங்க போல அப்படிங்கிறது வேற, இந்த மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க போறது வேற. அதாவது கவர்மெண்ட் ஜாபுக்கும் போகாம அந்த கிரைட்டீரியாக்குள்ள இருக்கிறவங்களுக்கே பல பேருக்கு அது போய் சேரல அப்படிங்கிற ஒரு இதுவும் இருந்துச்சு இருக்கு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னாக்கா, அது என்னங்கிறத சரி பார்த்து அடுத்த சட்டமன்றத்திலேயே அது விரிவுபடுத்தினாங்க. ஒவ்வொரு சட்டப்பேரவை கூட்டத்தொடர்லயும் நீங்க சொல்ற கோரிக்கை இன்னைக்கு நீங்க போய் எடுத்து பார்த்தாலும் இருக்கும். இல்லைங்க எங்க ஏரியா சில பேர் கேட்கறாங்கன்னு எதிர்கட்சி எம்எல்ஏ கேட்டாலும் கூட ஒவ்வொரு முறை ஒவ்வொரு 3 மாசம் 2 மாசம் ஒரு விரிவுபடுத்திட்டே இருந்தாங்க. எது வரைக்கும்னா கடைசியா அவங்க ஆட்சி விட்டு இறங்குறதுக்கு முன்னாடி வரைக்குமே விரிவுபடுத்தல் நடந்துட்டு தான் இருக்கு. எங்க அம்மாக்கெல்லாம் ஸ்டார்டிங்ல வரல, அதுக்கப்புறம் 2 வாட்டி எழுதி போட்டாங்க, வரல. அப்புறம்
பண்ணதுல இப்போ வந்துருச்சு 1000 ரூபாய். கேட்டுங்க, இல்ல உரிமை தொகை நாங்க வாங்குற அளவுக்கு தான் பினான்சியல் ஸ்டேட்டஸ் எல்லாம் இருக்குது. இத விட்டுட்டு கண்டதை எழுதிருக்காங்க. எங்க சொந்தமா எங்க குடும்பத்துல ஒருத்தர் பேர் மேல கூட சொந்த நிலம் கிடையாதுங்க. நோட்டீஸ் பாயிண்ட், சொந்த வீடு கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்புறம் எங்களுக்கு தான் வரணும் இல்லையா? சொல்ல போனா அந்த 1000 ரூபாய் தான் எங்க வீட்டுல சிலிண்டர் வாங்கிட்டு இருக்காங்க மாசம். எக்ஸாக்ட்லி. சீரியஸா மாசம் சிலிண்டர் வாங்கிட்டு இருக்காங்க 1000 ரூபாய். சோ அதுதான் வந்து உரிமை தொகையோட நிலைமை. நடுவுல 2 மாசம் நிப்பாட்டிட்டாங்க எங்க அம்மாவுக்கு. ஆமா, ஐயோ நிப்பாட்டிட்டாங்களே, இதுக்கப்புறம் வராது போலேன்னு நினைச்சோம். திருப்பி போன மாசம் தான் போட்டிருக்காங்க. இந்த மாசம் சொல்லுங்க. தாவே காட்சியில வந்ததுல இருந்து 2 மாசமா வரல, திருப்பி இந்த மாசம் தான் வந்திருக்கு. வந்து இடையில 1 மாசம் வரல. அப்படியா? எங்க வீட்டுல நான் கேட்கல, அதனால எனக்கு தெரியாது. 1 மாசம் டொக்கு போட்டாங்க. மகளிர் உரிமை தொகை அதை வந்து பத்தி வாய் திறக்க மாட்டேங்கிறாங்க. 2500 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வந்து நீங்க சொல்ற மாதிரி கிரைட்டீரியாக்குள்ள வந்துரும். இப்போ பஸ் இவரு சொன்னார்ல, இந்த பஸ் வந்துட்டு தகுதி வாய்ந்த பெண்கள் தான் போகணும் அப்படின்ட்டு எதனா ஒண்ணு வரைமுறை எதனா இருக்கா? அந்த மாதிரி எதுவும் இல்ல. அப்படி இருக்கும்போது இவரு சொன்னாரு எல்லா பஸ்ஸுமே ஃப்ரீ தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இப்போ வந்துட்டு இந்த மாதிரி பஸ் தான் ஃப்ரீ, இது ஃப்ரீ கிடையாது அப்படின்றதையும் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. ஏன் 110 கீழே 2500 ரூபாய் உயர்த்தப்படுதுங்கிறது ஏன் வரல? இல்ல இது வந்து அறிவிக்கிறதுக்கு எவ்வளவு டைம் ஆகும்? இததான் ஸ்டாலின் சொன்னாரு. ஏப்பா உங்களால கொடுக்க முடியாது தெரியும், 1000 ரூபாய் நிறுத்தாம போடுன்னு சொன்னப்ப நீங்க எல்லாம் பாடம் நடத்தக்கூடாது, நீங்க ஜெயிச்சிங்களா அப்படின்னு கிக்கி பிக்கி பண்ணீங்கல்ல. அவ்வளவு மானம் உள்ளவங்க, சுயமரியாதை உள்ளவங்க அறிவிச்சிருக்க வேண்டியது. அடுத்த இதுக்கு வருங்க. இது பொங்கலுக்கு அடுத்து என்ன? அடுத்த மேனிஃபெஸ்டோ வருமா? பொங்கலுக்கு அடுத்து தீபாவளி வருதா? தீபாவளிக்கு அப்புறம் தான் பொங்கல் வருது. அப்படியா? பொங்கலுக்கு அப்புறம் என்னங்க வருது? வேற ஏதாவது ஃபெஸ்டிவல் வருமே? அதெல்லாம் ஒண்ணு வரல. ஆயுத பூஜை ஏதாவது வருது? ஆயுத பூஜை முன்னாடி 2029ல எம்பி எலெக்ஷன் வருது. அப்போ வரும். நீ பாரு, நீ அப்ப வரும். நம்ம இப்ப சொல்றா கட்ட வச்சிருக்கீங்க, பொறுத்திருந்து பார்ப்போம். பரந்தூர் பரந்தூரா? பரந்தூர் தான் பப்பர பறந்துருச்சு. முடிச்சாங்க. பரந்தூருக்கு வந்து டிராப்ட் அப்படிங்கிறது 110 கீழே அறிவிச்சு. அதையும் நம்ம விவாதிக்க முடியாது. எதுக்காக அதை வந்து 110 கீழே அறிவிச்சீங்க? அவர் எது சொன்னாரோ பண்ணாரோ இல்லையோ, அவரு பேசும்போது பரந்தூர்ல நாங்க இது வந்துட்டு விமான நிலையம் கொண்டு வர மாட்டோம்னு பேசினாரு. அதே மாதிரி கொண்டு வர மாட்டோம்னு பேசல, தப்பா சொல்லாத. அவர் என்ன சொன்னாருன்னா பரந்தூர்ல விமான நிலையம் வேண்டான்னு சொல்லல, ஆனா அது மக்களுக்கு பாதிப்பு இல்லாம இருந்தா ஓகே தான் சொன்னாரு. கொண்டு வர மாட்டோம்னு சொன்னாரு. பாதிப்பு இல்லாம எங்க பனையூர்ல வச்சுக்கலாமா? பனையூர்ல எலிபேட்ல இது பனையூர்ல மாடியில பெயிண்ட் வைக்கிறதுக்கு என்ன பேசுறீங்க? அப்ப எங்கன்னு சொல்லணும்ல. நீ அதாவது ஒரு பாரதியோ ஒரு பாட்டரோ இல்ல, சும்மா எதை வேணா பேசிட்டு போயிடலாம். அப்படி நீங்க வந்து தமிழ்நாட்டுடைய முதல்வர், நீங்க பேசும்பொழுது இது இல்லைங்க மாத்திரம் சொன்னா எங்க மாத்துறீங்க? பனையூர்ல மாத்த போறீங்களா, இல்ல வந்து தலைமைச் செயலகத்து பக்கத்துல கட்ட போறீங்களா, எங்க கட்ட போறீங்க சொல்லணும். மாத்திரம்னா சொல்லணும். சென்னையை விரிவாக்குறான், மீனம் பக்கத்தை விரிவாக்கம் பண்ண போறாங்களா? ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிருக்கோம், அவங்க போலியை ஊற்றி சொல்லுவாங்க.